ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் அம்மாவும் டி நகருக்கு ஷாப்பிங் தான் வந்திருந்தோம். அப்போ இந்த சரவணா ஸ்டோர்ல 100 ரூபாய் பொருட்கள்லாம் இருக்குமே, புதுசா என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் தான் போயிருந்தோம். இப்போ கரண்டா என்ன பிரைஸ்ல வந்து வச்சிருக்காங்க, என்ன நியூ அரைவல்லாம் வந்திருக்கு இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சின்ராச கையில பிடிக்க முடியாது. நியூ அரைவல் ஒரு 100 ரூபாய் பொருள் முடிஞ்சு போச்சா இல்ல உள்ள இருக்கா? கொஞ்சம் தான் இருக்குல்ல. எவ்வளவு மாதிரி இதெல்லாம் நியூ அரைவல்ஸ். இங்க பேர் இது 162 எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 100 ரூபாய் பொருள் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் இருக்கு. மாத்திட்டாங்க. 114 ரூபாய் இந்த கட்டர்லாம் 100 ரூபாய் தான் இருக்குது. 100 ரூபாய் பொருட்கள் கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் நான் ஒண்ணு வாங்கினல அந்த மாதிரி வாங்கணும், கொஞ்சம் பெரிய சைஸ்ல. இது எவ்வளோன்னு பார்க்கலாம். இது டபுள் தட்டா இருக்கு. டபுள் தட்டா? ரெண்டு தட்டு அப்புறம் வெயிட்டா இருக்கு. ஆனா ஒண்ணுதான் அது பீஸ் ரேட் போட்டிருக்காங்க. 113 ரூபாய். சின்ன தட்டு தான் 100 ரூபாய். அவ்வளோதான். 100 ரூபாயோட முடிவு காலம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் வித்துட்டாங்க. பல்பு 120 ரூபா பொருள் ஆக்கிட்டாங்களா எல்லாம் அந்த மாதிரி. இதெல்லாம் 100ல தான் இருந்துச்சு. இது 91 116. 100 தான் 116. இது வந்து 108 ரூபாய். அங்கதான் ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டாங்களே, அதனாலதான். ஆமா, ஆயிடுச்சு. இட்லிக்கு 180. அங்க 180, இவங்க ஒரு பிரைஸ் வந்து 120. இந்த ஸ்க்ரப் இது எடுக்கிறியாமா? இதுதான் 100. இது எத்தனை பீஸ் இருக்கு? 7 8 இருக்கும். 2 இருக்குது. 8 பீஸ். கிளிப்பு நைஸ். இது 108. எத்தனை? 2 4 6 கட்டா. 108 எதுக்குமா? 6 வேணாம். அந்த இது செட்டு பார்க்கலாம். காஃபி செட்டு ரொம்ப நாளா வாங்கணும்னு சொல்லியிருந்தேன், அது பார்க்கலாம். நீங்க பாரு 123. இது என்னது? கப்பு தான் அது. அந்த க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி. இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கானா. சாஸ் ஊருக்கா அந்த இது மாதிரி இல்ல. 3 அந்த ஹோட்டல் எல்லாம் வைப்பாங்கல்ல, அப்படியே எடுத்து போட்டுக்கிற மாதிரி. இது 100 தானா? ரேட் வர போகல. இது 100 தான் நினைக்கிறேன். இது 86 கிளீனிங் கிளாத். கார்பேஜ் எல்லாம் பாரு, அந்த பேக் தனியா வச்சுட்டாங்க, டஸ்ட்பின் பேக் முடிஞ்சுன்னு. இப்போ ஒரு பீஸ் ரேட்டா? இது வந்து அச்சோ, எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கணும் அப்பவே இல்ல. 35 rupees ஒண்ணு. அப்பனா அதான் 3 தான் 100 ரூபாய். நம்ம 4 வாங்கணும். 4 வந்து 100 ரூபாய் வாங்குவோம். இப்போ ஒரு பீஸ் ரேட்டா போட்டாங்க. பித்தளை சாமான் தேய்க்கிறது. பீத்தாம்பரியா இது அவர் கிரீம். பவித்ரம் கோல்டு. எல்லா பாத்திரம் தேய்க்கிறது போல இருக்கு. கிளீன் ஆகிறது. எல்லா பாத்திரம் தேய்க்கலாம் போல இருக்கு. செம்பு பித்தளை எல்லாம் 39 போட்டிருக்காங்க. ஆனா அது என்னவோ இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நமக்கு மனசே வர மாட்டேது பார்க்காம போறதுக்கு. 100 ரூபாய் 18 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. ரேட் ஏத்துல கலை முஞ்சி போச்சுன்னு அர்த்தம். 100 ரூபாய் ஆஃபர். 120 அப்போ 120 வந்து 116 ரூபாய் தராங்க. ஆனா இல்லம்மா 1 இயர் கிட்ட வச்சிருந்தாங்க, முடிஞ்சிச்சு போல. இல்ல அப்புறமா அப்கிரேட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த செலிபிரிட்டில எப்படி இருக்குன்னு தெரியல. ஃப்ளாஸ்க் க்ளீன் பண்ணுங்க. ஃப்ளாஸ்க் சின்ன குழந்தைங்க பால் பாட்டில் இது 91 தான். இது வாங்கலாம். சூப்பரா இருக்கு. 91 நல்லா இருக்கு. குட்டீஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்க பால் பாட்டில் க்ளீன் பண்றதுக்கு, ஃபீடிங் பாட்டில்லாம் க்ளீன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அந்த கப்பு எவ்வளோன்னு பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பரவாயில்லையே. சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 103 ரூபாய். இது என்னது? இது அந்த கிளீனிங்கா? பெரிய பிளாஸ் கிளீன். என்ன கப்பு? அந்த கப்பு எடு. அதான் இப்ப எடுத்தானே 100 தான் அது. அது 100 செட். இது அந்த குட்டி பேன். இந்த பேர் குட்டி பேன். இதாக வரலாற்றே நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கணும். இப்போ 170 ரூபாய் போட்டாங்க. ஐயோ, நல்ல வேலை நம்ம அப்ப வாங்கணும். இல்ல சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 79 ரூபாய். சிங்கிளே 79 ரூபாவா? அதான் நீ என்ன அப்படியே கம்மியா இருக்க மாதிரி சொல்றேன்னு பார்த்தேன். பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் 100 ரூபாய் 128. வாங்கினவங்களுக்குலாம் லாபம். இப்போ அதே பொருள் வந்து 28 ரூபாய் 30 ரூபாய் 16 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ். இது என்ன கீழே பிளாஸ்டிக் பாக்ஸா? முட்டை ட்ரேவா? புதுசா இருக்கு பாரு.
சொம்பு என்ன பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் கம்மியாயிருக்கு. 98 ரூபாய் இது சொம்பு. சொம்பு மட்டும் தான் கம்மியாயிருக்கு. ஆமா, ஏன்னா கல்யாணத்துக்கு சொம்பு கேட்டு பிரச்சனை வருது இல்ல, அதனால சொம்பை மட்டும் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. இது இல்ல, இது ஆயில் ஃபேடி. இது புதுசா வந்திருக்கா? ஆனா 123ல வச்சிருக்காங்க. எவ்வளோமா அது? 125 ரூபாய். சின்ன இந்த முட்டை ட்ரே வந்து 160. ஆமா, அதுவே எடுக்க தெரியல, அப்புறம் எப்படி சாதம் வடிப்பேன்? இல்ல நீங்க உடனே எடுக்குது, நீ எடுத்து காட்டு பார்க்கலாம். சிக்கல் இல்லாம எடுத்து காட்டியே பார்க்கலாம். வைக்கிறோம். அது ஒண்ணு இல்ல பாரு, இங்க வச்சிருந்தோம், அது அங்க எடுத்து அங்க எடுக்க சொல்ல விழுந்துருச்சு. இப்படி சாதத்தை வடிச்சு இங்க நிக்கும், பிளைட் வச்சுக்கலாம். இது புது கலெக்ஷன். அதான் 165 ஆகுது. 165. இப்ப கூட 100 ரூபாய் பொருள் கொஞ்சம் இருக்கு, வேணும்னா நம்ம பார்த்து இது பண்ணலாம். இதுவும் என்ன பாத்து இதற்கு வாங்காதவங்க 436. இது பாரு 119 ரூபாய். 100 ரூபாய் இருந்த அந்த டப்பா, அது நம்ம இதுல அந்த ரவுண்ட் எடுக்கவா இது? இப்ப என்ன ஒண்ணு பண்ணிருக்காங்க, இதெல்லாம் அழகா கவர் போட்டு ஃபினிஷிங் கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லாம் பார்த்தா 117 ரூபாய் அந்த ரவுண்ட். எல்லாம் மாறி ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அது 160. டீ அது பால் இல்ல, பால் டீ எதுவும் டீ கடையில இருக்கு. கடாயமா? ஆனா ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. அலுமினியம் நல்லா திக்கா நல்லா இருக்கு. என்ன பண்ணுவதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் கொஞ்சம் சட்னி இருக்கு. தாளிச்சு அழகா ஊத்துறதுக்கு சூடு பண்ணி வைக்கலாம், அழகா இருக்கு. சொப்பு சாமான் இது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தானே வாங்கணும். இது திருப்பி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 100 ரூபாய் தான். ஐயோ 150 ரூபாமா? 150 ரூபாய். இது 100 ரூபாய் தான். 4 பாட்டில். இது 100 ரூபாய் தானா? இது 100 ரூபாய். இதெல்லாம் அந்தந்த பீஸ் ரேட்ல தான் வச்சிருக்காங்க. இது வந்து தட்டு இட்லி ட்ரே. ஒரு நாள் வாங்கணும் இது தட்டு இட்லி. எவ்வளவு போடுது? 490. இதுல வந்து ஃபினி. ஆமா, மாத்திட்டாங்க. இது சின்னது பத்தியா, எல்லாம் அரைக்கிறது. ரெண்டுமே ஒரு 2 ரேட்டு. இது ஒரு 260, இது ஒரு 260. டூ காஸ்ட்லி. வளையல் போட்டு வச்சிருக்கியா? வாங்குவா? வேணாம். ஆன்டிக் பொருள். கிளாஸ் கவுக்குறது எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணா, மல்டி பர்பஸ். அது நான் ஒண்ணு சொல்ல, அந்த மாத்தி சொல்லனே ஒரு பிளான். அதுக்கு தான் சாமா இடத்துல வளையலுக்கு எங்கன்னா வைப்பாங்களா சொல்லு. பிரியாணி பண்றதுக்கு வாங்கி கொடுமா. எவ்வளவு? 315. உனக்கு 3000 ரூபாய் ரொம்ப கம்மியா இல்ல? அது பாரு 3000. எவ்வளவு கம்மியாலாம் இருக்கு சுஷ்மி. இது வேணாம், என்ன நாவே வரட்டும் வாங்கலாம். நீ வாங்க மாட்டே தெரியும். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து நீங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து வாங்கணும். அப்பதான் அவரு வந்து வாங்கி தருவாரு. என்ன 3000 நல்லா இருக்கா பிரியாணி பண்ற பாட்டு? 4000 கடை நான் எங்க போவேன் நானு? நீ 100 ரூபாய் முடிஞ்சிச்சுன்னு ஷாக்ல இருக்க பாரு, அவ்வளவு சீக்கிரத்துல. இது சூப்பரா இருக்கு. பால்லாம் காய்ச்சி அப்படியே லாக் ஓப்பன் ஆகும், மூடியே வச்சிடலாம். 1000. சாதம் வடிக்கலாம். சாதம் வடிக்கிறது இந்த நான் ஆசை பண்ணல. நீ எந்த தூக்கி போட்ட சும்மா டிஃபன் பாக்ஸ், ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ். ஓணம் வருது, கொழாப்புட்டு சரியா புட்டு. இது ஃபர்ஸ்ட் கொழாப்புட்டு எவ்வளவு பாரு. அப்புறம் தான் சின்னது கூட இருக்கு. 600 ரூபாய் கொழாப்புட்டு. நீ 60 நாளைக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவல? வீட்லயே செஞ்சிடுவோம். மாவை பசி அந்த இட்லி தட்டிலேயே வச்சு என்ன அப்படி செஞ்சுட்டா போச்சு. ஷாமு வந்திருக்கணும், கேட்கவே மாட்டான் உங்ககிட்ட புட்டே. பீஸ் ரேட்டு தான் 100 ரூபாய் முடிஞ்சு. இந்த மூடி போட்டது கேட்டே, இது எடுத்துக்கிறியா? 600 ரூபாய் தானா? இந்த மூடி கேட்டே 600. இதெல்லாம் பாருங்க, இது 310 ரூபாய் போட்டாங்க. அது அப்ப பாக்ஸ்ல இது அப்படியே இருந்தது. நம்ம பாக்க இதுவா? இந்த கிறிஸ்டல் கண்ணாடி போட்டது 310 கிடையாது, இது கம்மியா தான் இருந்துச்சு. 100 ரூபாய் வந்து 182. திருப்பி ஆஃபர் வந்தாதான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ரேட்டை மாத்தி ஊட்டிட்டாங்க. டக்கு சீர்வரிசை தராங்களாமே, ஃப்ரீயா கொடுப்பாங்களாமா? ஏதாவது போட்டுக்கடா. அப்படி ஒண்ணும் கல்யாண சீர்வரிசை பாத்துறங்க. இது எதுக்குமா தரோம்? இந்த கிளாக்குள்ள இந்த விளம்பரம் இவங்க தர மாதிரி தான் தரலாம். வாங்கறதுக்கு எப்படி கேக்குறாங்க? வாங்கினா இது தருவாங்க போல ஃப்ரீயா. 200. அதெல்லாம் இல்ல. சின்ன மூடி இங்க பேர் குட்டி ஒரே ஒன்று வைக்கலாமா? இது அதுவே 350 வரலாம். எதுக்கு இவ்வளவு ரேட்? இந்த இதுவே இதுல காஃபி ஊத்தா என்ன? இதுவா ஃப்ரீக்கா? எண்ணெயே ஒன்றும் போடல. எண்ணெய் ஊத்தா இது? ஆயில் இதுதான் சில்வர்ல 500 சில்லறை. அடுக்கடுக்கு பாத்திரங்கள். ஆனா எல்லாமே ஒரு ரேட். ஆமா, குட்டியே 1000 ரூபாய் வாங்க வேற. அதே குட்டியும் அதே ரேட்டு, பெருசும் அதே ரேட்டு இல்ல? பெருசே கம்மிமா.
அந்த குட்டி 1312 ரூபாய். என்ன கணக்கு அது? எல்லாமே அந்த செட்டே 1312 இல்ல அப்படியே எடுத்து 1312 தராங்க. நமக்கு பிடிச்சது. ஆமா. பன்னீர் பேக்கர் எவ்வளோ? 230. அது சின்னது. இது ஒரு டிஃபன் பாக்ஸ். ஒரு பால் பாக்கெட் கரெக்டா இருக்கும். 236. அவ்வளோதான். அது வராது சாமி. 146, 640 இதெல்லாம். மேட் ஏதாவது பார்க்குறியா? மேட் வந்து 197. பாரு எவ்வளோனது. 97. 197 200 ரூபாய். ஐயோ, என்ன ரேட் அதிகம். ஃபர்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு கொண்டு தான் இது அப்படியே வெளில போயிடு. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது என்ன ட்ரிபிள் என்ன இது புரிஞ்சு தொடக்குமா. அவ்வளோதான். நாங்கள் வந்து 100 ரூபாய் பொருட்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆசையாக வந்தோம், இருக்கோன்னு நினச்சி. ஆனால் அது முடிவடைந்து விட்டது. கொஞ்சம் பொருள் தான், ஒரு 5 to 6 திங்ஸ் வந்து இன்னும் 100 ரூபாய்க்கு இருக்கு. அவ்வளோதான். மற்றது எல்லாமே வந்து முடிஞ்சு 135 140 அப்படிதான். 116ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரவணால கிட்டத்தட்ட 1 இயரா இந்த ஆஃபர் போயிட்டு இருந்தது. அண்ட் இப்பதான் வந்து முடிஞ்சிருக்கு. எப்ப முடிஞ்சதுன்னு தெரியல. நாங்க இப்ப பார்க்கும்போது 100 ரூபாய் பொருட்கள் வந்து இல்ல, ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து 100 ருபீஸ்க்கு அபவ்ல தான் வந்து வச்சிருக்காங்க. 116 120 இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல தான் இப்போ கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் எப்போ அந்த ஆஃபர் போடுவாங்கன்னு தெரியல. ஆஃபர் போட்டா கண்டிப்பா அந்த வீடியோவும் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.